பொன்னாக மாற்றிவிட்டே உதயம் தந்தே பொன்னாக மாற்றிவிட்டே உதயம் தந்துவிட்டே தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டே தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டே எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலையும் நீ கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை உங்க நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திட்டே இருப்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை கர்த்தர் நாமத்தை உயர்த்திடுவோ எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலையும் நீர் அக்கினியில் நடந்து வந்தோம் நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா நீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயி அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயி அன்பரே அந்நிய பாசைகள் இன்றே தாருமே அந்நிய பாசைகள் இன்றே தாருமே ஆவியில் ஜெபித்திட என்மே வாருமே ஆவியில் ஜெபித்திட என்மே வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா யார் எழுந்து பாடலாமா யார் எந்திரிச்சு பாடுவா கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமா எழுந்து பாடுவோம் அனல் மூட்டும் தேவா ஆரோயே அன்பரே அந்நிய பாசைகள் எல்லா கண்களை மூடி கர்த்தரை உயர்த்துவோம் தாருமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பாசைகள் இன்றே தாருமே ஆவியில் ஜெபித்திட என்மே வாருமே ஆவியில் ஜெபித்திட என்மே வாருமே அபிஷேகநாதா அழிமூட்டும் தேவா ஆருயி அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயி அன்பரே ரகசியம் பேசிட கிருபை தாருமே ரகசியம்
தேவா ஆருயிர் அன்பரே அல்லேலூயா அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே தேசத்தை கலக்கிட திடனை தாருமே இந்த தேசத்தை கலக்கிட எனக்கு திடனை தாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிசுத்தமாகிட என்மே வாரும் ஆண்டவர் கும்பிடுமா பரிசுத்தமாகிட தினம் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா கரங்களை தட்டி அன்பரே சிறியோர் பெரியோர் முதியோர் யாரும் கரங்களை தட்டி போடுவோம் அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே தினம் சாட்சியாய் வாழ்ந்திட தினம் என்மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அல்லேலூயா 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 we worship you wonderful God அல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலோ ஆராதனை
அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. கைடு வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. அம்மே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. புயல் காற்றே உமக்கு ஆராதனை, புண்ணியரே உமக்கு ஆராதனை. புயல் காற்றே உமக்கு ஆராதனை, புண்ணியரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை. எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. அம்மே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் நமக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் நமக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் நமக்குள்ளே. முடிந்தவர்கள் பிள்ளைகள் படிட்டு அபிஷேகம் என் மேலே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இந்த சரணத்தை பாடி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிப்போம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே. கைதட்டி
ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகாய தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம் தாகத்தோடு இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் அபிஷேகம் உங்க அபிஷேகம் பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டே வல்லமை எங்கள் நடுவிலே இறங்கி வருவதாக எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமையிலே ஆவியானவர் நல்ல முழுப்பலத்தோடு கைகளை தட்டி ஆவியில நிரப்பி இயேசுவின் நாமத்தினால வியாதிகளை குணமளிக்கிற வியாதியை சுகமாக்கிற உங்க அபிஷேகம் கட்டை உடைக்கிற உங்க அபிஷேகம் சிறையிருப்பை மாற்றுகிற உங்க அபிஷேகம் சுத்திகரிக்கிற உங்க அபிஷேகம் பரலோக தரிசனத்தை காட்டுகிற ஏசாயா 6 அதிகாரத்தில் காணப்படுகிற அந்த அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கி வருவதாக எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிற அபிஷேகம் எல்லா கரங்களை தட்டி துதிங்க ஆமே கர்த்தர்களை நடத்துறபடி எல்லா வாயை திறந்து துதிங்க எல்லா வாயை திறந்து துதிங்க ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் எஸ் 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 மே ஷேகர் ரேமா ஹாதா நாமா எல்லா சோர்வுகள் நீங்கட்டும் எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும் எல்லா அதைரியங்கள் நீங்கட்டும் எல்லா மனமடிவுகள் நீங்கட்டும் எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும் எல்லா உபத்திரவங்கள் நீங்கி போகட்டும் ஆமென் 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 நீங்க துதிங்க நீங்க மைக்கில பாடாட்டினாலும் நீங்க கர்த்தரோடு உறவாடுங்க நீங்க ஆண்டவரோடு பேசுங்க நீங்க ஆண்டவரோடு உறவாடுங்க நீங்க ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுங்க கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார் எஸ் ஆண்டவரோடு இசைந்திருங்க ஆண்டவருடைய குரலை கேளுங்க மாச்ச தேரே உங்க பாரத்தை அவர் மேல வைங்க உங்க வேதனை அவர் மேல வைங்க கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் அக்னி இறங்கி வரட்டும் ஆண்டவரே அக்னி இறங்கி வரட்டும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மாற்றுகிற அபிஷேகம் எங்க வாழ்க்கையை மாற்றுகிற அபிஷேகம் எங்க வாழ்க்கையை மாற்றுகிற அபிஷேகம் இந்த கால வேளையில் இறங்குவதாக எஸ் ஃபயர் ஒரு அக்னி பெட்டிகால் பெட்டிகால் ரிசீவ் பெட்டிகால் ஆமென் ஆவியில நிறைந்து ரோமர் 12 சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியிலே நிரம்புங்கள் ஆவியிலே நிறைந்திருங்கள் எஸ் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருங்கள் எஸ் மாதாரா ஷிபாபா பாபா ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க ஆவியானவர் ஊழியம் செய்யட்டும் ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும் ஆவியானவர் நம்மை நடத்தட்டும் ஆவியானவருக்கு விட்டு கொடு மாந்தாரா ஷிபாலா காராதாராபா தேவ பிரசன்னங்களை மூடட்டும் தேவ வல்லமைகளை மூடட்டும் ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஐயா நன்றி ஐயா அப்படியே அமர்ந்து கொண்டு துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் சொல்லுங்க அன்பரும் கரத்தால் அணைச்சு அணைச்சு தினம் ஆறுதல் தந்தீர் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள்
அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பே நன்றி என் ஜீவனா. கடைசியா கையவைத்து எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தியே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா? ஒன்றுமே அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் செய்யாத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையோ பாங்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேஸ் எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. ஒரு தீமையும் செய்யாத நல்ல தகப்பன் அவர் அதை நாம் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஆமே, நமக்கு எவ்வளோ நன்மை செய்த தகப்பன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபையுள்ள தேவனை தான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை சொன்ன நல்ல தகப்பனை தான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவரிடத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. அவரிடத்தில் எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் அவர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. இளைய குமாரன் நாட்டம் முடித்த உடையோடு தாடியோடு அலங்கோலமாய் அலங்காரமாய் இருந்தவன் இப்பொழுது அலங்கோலமாய் பயங்கர சாக்கடை நாட்டத்தோடு வந்த போதிலும் ஆமே நல்ல தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்தது போல உனக்கும் தேவன் இந்த ஆண்டு இந்த மாதம் தேவையான அனைத்தையும் செய்வார். ஒன்னே ஒண்ணு, நீ புத்தி தெளிந்து தகப்பன்ட்ட எழுந்து வரணும், மனம் திரும்பி வரணும். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும். இழந்து போன அனைத்தையும் இளையகுமாரன் பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, ஒருத்தர் ஒரு டீ இலவசமா வாங்கி கொடுத்தா காலமெல்லாம் நன்றி சொல்றோம். அவர் உதவி செஞ்சா காலமெல்லாம் நன்றி சொல்றோம். ஆனா நாம் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் இதுவரைக்கும் நன்மை செய்கிற நல்ல தகப்பனுக்கு கைதட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல தந்தை நீரையா, நல்ல தந்தை நீரையா. நீங்க சொல்லுங்க. நல்ல தந்தை நீரையா. எஸ் எஸ் எஸ். நல்ல தந்தை நீரையா, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உங்கள் நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடுவேன்.
உந்தன் நாமத்தை புகழ்ந்து பாடுவே, உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே. அப்பா, இந்த ஆராதனை இறுதி நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. இன்னைக்கு நல்ல தகப்பனா நம்ம மத்தியில், நல்ல தந்தையா நம்ம மத்தியில், நம்மளை தோல்ல சுமந்து போகிற தகப்பனா நம்ம மத்தியில் ஏசப்பா வந்திருக்கிறபடியினால அவருக்கு மகிமை செலுத்தி கரங்களை தட்டி, அவர் ஒருவருக்கு தான் மகிமை, அவர் ஒருவருக்கு தான் துதி, அவர் ஒருவருக்கு தான் கனம், அவர் ஒருவர் தான் புகழ்ச்சிக்குரியவர், அவர் ஒருவர் தான் பெருமைக்குரியவர். நம் வாழ்நாள் முழுவதும், ஆயுசு முழுவதும் அவர் மட்டுமே மகிமைப்படணும். நமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் செய்தாலும் அதனுடைய ரிசல்ட் நன்மைக்கு ஏதுவாதான் இருக்கும், நன்மைக்கு ஏதுவாதான் இருக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் மேல் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை நன்மையா இல்லாம இருக்கலாம், ஆனா அதனுடைய முடிவு நன்மைக்கு ஏதுவாக மாறும். அதனால உங்க வாழ்க்கையில கடந்து வர்ற பாதைகள், நீங்க அனுபவிக்கிற எல்லா பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். தகப்பனே, எங்களை தொடர்ந்து நடத்தும். இந்த நாளில் கூட தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த ஆண்டு நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய சித்தம் வெளிப்படுவதாக. ஆவியானோர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நல்லா உற்சாகமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் பார்க்கறதே தேவ கிருபை தான். ஆமென் சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளையும் பார்க்கறது ஆண்டவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆமென், நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நன்றி. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலுகி பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்த போது தெளிவாய் ஒரு காரியத்தை கர்த்தர் இடைப்பட்டார், பேசினார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போது ஆமென், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. பக்தி விருத்தி அடையணும், உற்சாகம் அடையணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையில் இந்த தியானத்தை ஆசீர்வதியும். உமது அடியானை மறைத்து வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை பலமாய் எங்களுக்குள்ள, எங்கள் இருதயத்துக்குள்ள பதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இங்கே 2 காலத்தை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். முற்காலத்தில், முற்காலம்னா என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம். எப்படி இருந்தோம்? நல்லா வாய்தான்னு சொல்லுங்க. இப்பொழுதோ எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குள் வெளிச்சமாய் என்ன செய்றோம்? இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு நான் சொல்ற சொல்லுங்க. ஆண்டவர் எதையும் கொடுக்காம எதையும் செய்ய சொல்றது இல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் வெளிச்சத்தை உனக்குள்ள கொடுத்துட்டேன், நீ வெளிச்சத்தின் பிள்ளை, அதனால வெளிச்சத்துல நட. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு கிருபையை தந்துட்டேன், அதனால உன்னால நடக்க முடியும்.
நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அதனால நீ சூப்பரா நடக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இதையெல்லாம் விட்டு நம்ம ஐ வில் ட்ரை பண்றோம். இப்படி நல்ல பிள்ளையா நடக்கணும், நல்ல குணமா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கடைசியில் என்ன ஆயிரும்? சோர்ந்து போயிடும். அதனால தான் நமக்கு சோர்வு. ஆமென் சொல்லுவா. நீ உன் சுய முயற்சியில் ட்ரை பண்ண தேவையில்லை. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை அபிஷேகம் வெளிச்சத்தில் நீங்க நடந்தா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்? நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? என் முகத்தை பார்த்தா நான் உங்களை தானே கேட்குறேன். நீங்கள் யார்? பக்கத்தில் கேளுங்க, நீங்க யாரு? நீங்க யாருங்க? எழுதட்டும். பக்கத்தில் கேளுங்கன்னா அது வாட்டும் எழுதியிருக்கா, நீங்க வாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். எழுதி முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க யார்? ஆமென். நீங்க யாரு? யாரு நீங்க? யார் நீங்க? ஹல்லேலூயா. நீங்க யார்? ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு வராரு, சார் நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அவரை குறித்த நாலேஜ் நமக்கு இல்ல. அதனால சார் நீங்க யார்? இன்னைக்கு ஆவியார் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க யாரு? ஹல்லேலூயா. சாரு நீங்க யாரு? முதல்ல தெரியணும். ஆமென் சொல்லுவோம். அநேகர் வாழ்க்கை மாறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அற்பத்தனமாய் தேவ பிள்ளைகள் நடந்து கொள்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. என்ன ஆமெனா நோமேனா? அல்லேலூயா. எந்த ஏரியாவர்களும் அவர்கள் அல்லது நம்ம மாற்றிக்கொள்ளாத காரணம் நாம் யாருன்னு நமக்கே தெரியவில்லை. அல்லேலூயா. கவனி. ஒரு முறை ஒரு வாத்தியார் சுமக்கிக்கு அடிமையா இருந்த, புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமையா இருந்த ஒரு உங்களை யாரும் சொல்லல, நீங்க வாத்தியார் டீச்சர்லாம் இருக்கிறீங்க, நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆமென் சொல்லுவோம். அடிமையா இருந்த ஒரு வாத்தியார். ஆமென். வீட்லையும் அவர் ஸ்மோக் பண்ணுவார், ஸ்கூல்லையும் ஸ்மோக் பண்ணுவார். அவர் அதை விடவே இல்லை, விடவும் முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் காலங்கள் உருண்டோடி இருந்த ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ப்ரொமோஷன், கச்சமா மாறினார். ஹெட்மாஸ்டரா அரசாங்கம் அவர் ப்ரொமோட் பண்ணிச்சு. ஹெட்மாஸ்டர் சீட்டில் உட்கார்ந்த அந்த நாள் முதல் அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. புகைப்பிடித்ததை அறவோடு நிறுத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏன் அவர் நிறுத்தினாரு? நமக்கு கீழே இருக்கிற வாத்தியார்களுக்கு நான் தான் முன்மாதிரி, மாணவர்களுக்கு நான் தான் முன்மாதிரி. நானே சிகரெட் நினைச்ச கூடாது, பிடிக்க கூடாது என்று தான் யார் என்பதை உணர்ந்த போது கெட்ட காரியத்தை மாற்றினார். இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? அந்த வாத்தியாருக்காக ஒரு கை தட்ட வேணாமா? ஹல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்படலையோ, அவர் அந்த பதவியை உணர்ந்த போது தன் சுபாவத்தை, அவ்வளவு வருஷம் கெட்ட பழக்கமா இருந்ததை மாற்றினார். அப்ப அவரை காட்டிலும் நாம் மேன்மை உள்ளவர்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லையா? அபிஷேகம் பெற்றவர்களா இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையை மாற்றணுமா வேணாமா? ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். தானியேல் ஏன் ராஜாவின் சாப்பாட்டை புறக்கணித்தார் அப்படின்னா, தான் யார் என்பதை உணர்ந்திருந்தார். ஹலோ, ராஜ சாப்பாடுங்க. ஆமென். அந்த சாப்பாடு எனக்கு தேவையில்லை, நீ ஏன் தள்ளினாரு? அவர் யாருன்னு அவருக்கு தெரிந்தது. மொர்தெகாய் ஆமானை ஏன் வணங்கவில்லை, ஏன் நமஸ்கரிக்கவில்லை? தான் யார் என்பதை உணர்ந்திருந்தார். எத்தனை பேர் ரெடி? நல்லா சொல்லுங்க, ரெடியா? என்ன நான் சொல்றது கரெக்டா தப்பா? ஆமென் சொல்லுவோம். போத்திபார் யோசேப்பு
மிஸ்ஸஸ் போத்திபாருடைய கவர்ச்சிக்கோ அந்த காந்த குரலுக்கோ அடிபணியவில்லை. காரணம் தான் யார் என்பதை உணர்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளை எங்கே வேணுமாலும் பார்க்கலாம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. திடீர்னு தேரோட்டம் நடந்துக்கிற நடுவால நம்ம ஆளு நிற்கிது. அல்லேலூயா. என்னடா தேரோட்டத்துக்கு நம்ம செட்டுக்கு என்ன சம்பந்தம்? தான் யார் என்பதை உணர்ந்திருந்தால் நாம் அங்கே போயிருக்க. சத்தமா சொல்லுங்க. இன்று தேவ பிள்ளைகள் உலக மக்களை காட்டிலும் மோசமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ரட்சிக்கப்படுவாதவன் வந்து நமக்கு ஆலோசனை சொல்லவும் பஞ்சாயத்து நடத்துற அளவுக்கு நம்ம நிலைமை தரம் தாழ்ந்து போய்விட்டது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள கணவன் பண்ணி சண்டை போடுறீங்க, பக்கத்தில் ரசிக்கப்படாத காமாட்சி மீனாட்சி அவங்க வந்து என்ன இப்படி சண்டை போடுறீங்க, அப்படிலாம் போடக்கூடாது, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு நம்ம வீட்டிலே 6 வீட்லையாவது வந்து சொல்லியிருக்காளா சொல்லலையா? ஹலோ, சொல்லியிருக்காளா சொல்லலையா? ஆக்சுவலாக யார் அங்கே எப்படி சொல்லியிருக்கணும்? அந்த வீட்டில் சண்டை நடந்து நம்ம போய் சொல்லியிருக்கணும். அப்படிலாம் சண்டை நினைச்சக்கூடாது, போடக்கூடாது, ஏங்க பாவம் அப்படிலாம் அப்படி நம்ம சொல்லணும். ஆனால் இப்போ உலகத்தில் தலைகீழ ஆவிக்குரிய உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் வந்து நம்மளை சொல்கிறான். நம்ம ஏன் காரணம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. என்னங்க புரியுதா புரியலையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா நல்லவர் இல்லையா? ஆமென். ஆதி திருச்சபை எப்படி தெரியுமா? பிரஜாதி மக்களால் கனப்படுத்தப்பட்டது. ஆதி திருச்சபைக்குள்ள ஒரு ரட்சிக்கப்படாதவன் வரும்போது பயந்து வந்தான். ஆமென் சொல்லுவோம். அவங்களுக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள் ஆதி திருச்சபை குறித்து. இன்னைக்கு நம்ம திருச்சபை குறித்து ஊழியங்களை குறித்து ஊழியர்கள் குறித்து யூடியூப்ல நார் நாரா கிழிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்? தான் யார் என்பதை நாம் உணரவில்லை. அல்லேலூயா. அது சிலது தப்பா சொல்றாங்க, சிலது உண்மையா இருக்கலாம், பலது தப்பா இருக்கலாம். அது போகட்டும். உங்களை குறித்து உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? நெஞ்சு மேலே கை வச்சு ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க. நீங்க யார்? நீங்க யாரு? யாருன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நான் யாரு? நான் மூக்கையாம என் அண்ணாத்துறை. அப்படியா? இல்லை இல்லை. அல்லேலூயா. நான் யாரு? நான் இந்த ஏரியாவில் இந்த ஜமீன்தாருடைய மகன். அது கிடையாது. அல்லேலூயா. நான் யாரு? இந்த மல்லாக்கோட்டையில் இந்த இதுக்கு என்ன ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க நம்ம கல்லலுக்கு, என்ன கோட்டை? குன்னங்கோட்டை இல்லை, நாங்கள் தான், நாங்கள் எங்கள் சந்ததி தான் நம்பர் 1. அது கிடையாது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் யாரு? அதை தான் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுவோம். உற்சாகமாக இருக்கிறீங்களா? தம்பி அப்பாட்ட போய் உட்கார் விட்டு. சரி இரு. நீ யாருன்னு உனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர். சரி இருந்து விடுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன கவனிங்க. ஆமென். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லுனா, சில விஷயம் முகவுரையாக சொல்லி நீங்கள் யார் என்பதை குறித்து பவுல் தெளிவாய் நிருபங்களில் எழுதியிருக்கிறார். நிருபங்கள், அந்த கடிதங்களை அதிகமாய் வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடிதங்கள், நிருபம்னா கடிதம், கடிதத்தை அதிகமாக வாசிக்கணும். அப்போ பவுல் ஒரு 13-14 கடிதம் எழுதியிருக்கிறார். பொதுவான நிருபங்கள் ஒரு 7 நிருபங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா நீங்கள் யார் என்று கண்கள் திறக்கப்படும். உதாரணம் சில விஷயம் சொல்கிறேன். நீங்கள் யாரு? நீங்கள் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்களா யாரு அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து சொல்கிறேன். இறங்கினா கீழே வந்து இல்லை, உங்கள் ரேஞ்சுக்கு நான் இறங்கி வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு பாய் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஒரு தட்டு வாங்கியிருக்கீங்க. அந்த தட்டை உங்கள் மகன், இது எனக்குரிய தட்டு நம்ம சொல்லுவோம். இது ஏன் தலையானே, இது ஏன் பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக சொல்லுங்க. அவருக்கு சொந்தமாகிட்டாரு. இன்னும் நான் நினைக்கிறது யாரும் சொல்லல. சொல்லுங்க. அவருக்குன்னு உரிமை. ஓகே, அடுத்து அதுதான் பாயிண்ட். வேற யாருக்கு இது சொந்தம் இல்லை.
வேற யாரும் அதை எடுக்க. அதனால உங்க பாயை எடுக்கத்தான் சண்டை ஓட்டுறாதே, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அல்லேலூயா. இது மாதிரி நீங்க தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். சபைனாவே என்ன அர்த்தம் தெரியுமா? எக்லீசியா. எக்லீசியானா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். உலகம் உங்களை பார்க்கும்போது வித்தியாசமா பார்க்கணும். என்னடா இவங்களுடைய வாழ்க்கை முறையே பயங்கரமா செய்து இருக்கு, அப்படியா இருக்குது. உலக பிள்ளைகள் லைன்ஸ் போடுது, நம்ம பிள்ளைகள் லைன்ஸ் போடுது. உலக பிள்ளைகள் சால் போட மாட்டேங்குது, நம்ம பிள்ளைய நிச்சயம் மாட்டேங்குது. என்னங்க வாயத்தனை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? உலகத்தில் என்னென்ன இருக்கோ அதுக்குள்ள சபைக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப எப்படி வித்தியாசம்? அன்னைக்கு ஆமானுக்கு தெரிஞ்ச வித்தியாசம். ராஜாவே, நம்முடைய 127 நாடுகளில் ஒரு வித கூட்டம் சிதறி இருக்கிறது. சரியா? அந்த கூட்டம், அதனுடைய செயல்கள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம மக்கள் மாதிரியே கிடையாது ராஜா. வித்தியாசமா இருக்கு. உங்க ஊர்ல சொல்றாங்களா? உங்க தெருவில் சொல்றாங்களா? உங்க குடியிருக்கிற பக்கத்து வீட்டில் சொல்றாங்களா? சொல்றாங்களா? அல்லேலூயா. ஆமென். நாங்க ஒரு 25 வருஷமா குடியிருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துல. உங்க விசுவாசியா பாஸ்டர்? ஆமா, 25 வருஷமா நானும் குடியிருக்கிறேன். இந்த வீட்டில் ஒரு சண்டை சத்தம் கேட்டதே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் தான், எப்போ பார்த்தாலும் துதி சத்தம் தான், எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சி சத்தம் தான். அதானங்க சாட்சி. ஆமென் சொல்லுங்க. ஒரு கைத்தட்டு தான் வருது, வரட்டும். சொன்ன உடனே மறு கைத்தட்டு வருது, வரட்டும். அல்லேலூயா. ஆனா மனச்சாட்சியின்படி நம்ம தொட்டு பேசுனா நிச்சயமா யாராவது அப்படி நம்ம குடும்பத்தை குறித்து சொல்றாங்களா? அல்லேலூயா. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏங்க, உங்க கணவரை ஒருத்தி வர்றா, இவர் எனக்கு சொந்தம்னா நீங்க விடுவீங்களா? கல்யாணமான ஒரு சகோதரி கையெட்டி காட்டுங்க. உங்களுக்கு முன்னால அவரை கையை பிடிச்சி இழுத்து, இவரே மாமே எனக்கு சொந்தம் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சங்க கடிச்சு உறிஞ்சிட மாட்டிய? உரிவேல உரிய மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏங்க, அப்ப நம்ம ஆண்டவர் மணவாளனுக்கு சொந்தமா இருக்கிற நம்மளை பிசாசு எவ்வளவு உரிமை கொண்டாடுது, உலகம் எவ்வளவு உரிமை கொண்டாடுது, பாரம்பரியம் எவ்வளவு உரிமை கொண்டாடுது, என்னென்னமோ நம்மளை உரிமை கொண்டாடுதுங்க. கொண்டாடுதா இல்லையா? அப்ப ஆண்டவர் சங்க கடிக்கணுமா கடிக்க வேணாமா? ஹலோ, நம்ம கண்ணு திறக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்தமானது. அந்த பாத்திரத்தை யாரும் தொட முடியாது. தொட்டா அவன் செத்தான். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெல்தசார் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை எடுத்து வந்து அவனும் அவனுடைய மறுமனை ஆட்சிகளும் அதில் ஒயினை ஊற்றி குடிச்சாங்களாம். குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மெனே மெனே தெக்கே உப்பாசின் என்ற ஜெபத்தில் ஒரு கை வந்து எழுதிச்சான், இன்னைக்கு நீ தராசில் நிற்கப்பட்டு குறைவுள்ளனாய் காணப்பட்ட, இன்னைக்கு நீ செத்தாய். நம்மளை சொந்தம் கொண்டாடுற யாரும் பாவம் அவன் செத்து போவான். என்ன மூச்சு பேச்ச காணோம்? நம்ம யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? அப்ப ஏசப்பாக்கு சொந்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட யாரையும் உலகம் சொந்தம் கொண்டாடலாமா? ரட்சிக்கப்படாதவே சொந்தம் கொண்டாடலாமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து இது கல்யாணம் வச்சிருக்கணும் பத்திரிகை கொடுத்துட்டு நீ சர்ச்சுக்கு போகட்டாலும் பரவாயில்லன்னு சொல்றானே, அது எப்படி சொல்லுவான்? எப்படி வந்து அவன் சொல்ல முடியும்? நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வான்னு சொல்றான்னா நம்முடைய லட்சணம் அப்படி. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நமக்கு முன்னால தைரியமா சொல்றான்னா என்ன அர்த்தம்னா, அவன் நம்முடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அல்லேலூயா. தோது இருந்தா ஆலயத்துக்கு போவாரு, தோது இல்லைன்னா ஆலயத்துக்கு. இந்த காரியம் தெரிஞ்சனால தான் அவன் சொல்றான். ஆமென் சொல்லுவோம். அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இவன் செத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாம இருக்க மாட்டான், அன்னைக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டான் தெரிஞ்சிருந்தா வந்து சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்லுவாங்களா? எனக்கு முத்தூரில் பத்திரிக்கை கொடுக்கலாம் என்ன சொல்லுவா தெரியுமா?
ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் பெரும்பாலும். ஐயர் உள்ள அப்படி தான் எழுதுறாங்கப்பா. அல்லேலூயா. இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் செவ்வாய் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே என்ன செய்யுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, முடிஞ்சா வரேன். அல்லேலூயா. அப்போ இது தெரியணும். ஆமென். ஒருத்தர் சொன்னார், நம்ம ஒரு 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 காரியம் நினைவுக்கு வருது சொல்கிறேன் பாரு. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போன் என்ன செய்யுது, 9 to 11 10 கால் 20 கால் 30 கால் வந்துடுது. ஆனால் கஸ்டமர் 1 லட்சத்துக்கு மேலே கஸ்டமர் உள்ள ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஐயா சொல்கிறாரு, எனக்கு நான் ஒரு மீட்டிங்கில் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அந்த 3 மணி நேரம் அல்லது அந்த 4 மணி நேரம் யாரும் ஃபோன் பண்ண மாட்டார்கள். அப்போ எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை விட எனக்கு நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஏன் ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு கருத்து அவங்க மதிவில் இருதயத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, இவர் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது போனை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற இருதயத்தில் பதிவு இருக்கிறனால தான் அவர்கள் போன் பண்ணுவதில்லை. ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 to 11 எத்தனை போனு? ஹலோ, அப்போ நம்ம யார் நாங்கள் விளங்க பண்ணணுமா வேணாமா? என்ன வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டது சொந்த பந்தத்துக்கு தெரியாது. எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது சொந்த பந்தத்துக்கு தெரியும்? தேங்க்யூ, நன்றி. ஊராருக்கு தெரியும், ஊராருக்கு தெரியும், நன்றி. நீங்கள் குடியிருக்கிற அந்த தெருவில் எல்லாருக்கும் தெரியுமா? நன்றி, ஏன்னா நீங்கள் பண்ணுறது தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். இப்ப கவனிங்க, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள அல்ல, சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்கள். இதெல்லாம் மூளையின் அறிவில் இருக்கிறனால வாழ்க்கை மாறாது. ஆவியில வெளிப்பாடாய் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து வைகோ ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்டாலின் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? மோடி ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. நம்மளை விட பைபிளை கரைச்சி வைகோ ஐயா குடிச்சிருக்காரு. ஒரு செய்தி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமான ஆச்சரியம், பிச்சு உதறார். தாவீது கோலியாத்தை குறித்து பேசியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். நம்ம என்ன கிட்ட பிச்சை வாங்குற மாதிரி இருக்கு, அப்படி பேசுகிறாரு. ஆனால் இயேசுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குதார். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் மூளை அறிவில் ஜீசஸை தெரியும். சயின்டிஸ்டுக்கு எல்லாருக்கும் ஜீசஸ் என்ன செய்யும் தெரியும். மேதைகள் எல்லாருக்கும் ஜீசஸ் தெரியும். ஆனால் ஜீசஸோட ஒரு உறவு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் தெரியத்தான் செய்யுது. ஆனால் ஆவியில் வெளிப்பாடாக வந்தால் தான் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை முறை பிரசவம் பண்ணுறோம், சண்டை போடக்கூடாது சொல்கிறோமா சொல்லலையா? சொல்கிறோமா சொல்லலையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடாது சொல்கிறோமா சொல்லலையா? சொல்லுங்க. எல்லாரோடையும் சமாதானமாய் இருக்கணும் சொல்கிறோமா சொல்லலையா? ஒழுங்கு கிரமமாய் வாழணும் சொல்கிறோமா சொல்லலையா? சரி, நாங்கள் சொல்கிறத விடுங்க. நீங்கள் பைபிளை படிக்கிறீங்களா படிக்கலையா? ஏன் நம்ம வாழ்க்கை மாறலை? ஏன் மாறலை? அந்த நாட்கள் முதல் இருவரை நம்ம குணாதிசயத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? மோசே துவங்கின போது கொலகாரனா வாழ்க்கையை துவங்கினார். முடியும் போது எப்படி முடிச்சாரு? பூமியில் இல்ல எல்லாரை பார்க்கலும் சாந்த குணமுள்ளவன் மோசேன்னு முடிச்சாரா முடியலையா? முடிச்சாரா முடியலையா? கிதியோன் வாழ்க்கையை துவங்கும் போது பயந்தாங்கோலியா தொடங்கினார். முடிக்கும் போது பராக்கிரமசாலியா முடிச்சாரா முடிக்கலையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? முடிக்கும் போது தானே முடிச்சுக்கிறேன். இல்லை, இந்த ப்ராசஸ் இப்போலேருந்து போனால் தான் முடிக்கும் போது கரெக்டாக வரும். அல்லேலூயா. இதுவரை புரிஞ்சா? ஆமென். இப்போதான் செய்தி. நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் ஒரு 5 காரியத்தில் அதிரடியான மாற்றங்கள் வரும். ஆமென் சொல்லுவோம். இது வந்தாதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வரலைன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை நம்ம வேகமாக தியானிச்சு நம்ம செபிக்க போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஓகே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 73வது வசனம்.
சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. வசனத்தை எழுதி என்னைய பாருங்க. கர்த்தர் நல்லவர். இங்க பைபிளை போட்டிருக்கு, பேதுருவை குறித்து அந்த வேலைக்காரர் சொல்றா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. சொல்லுங்க, உன் பேச்சு. அப்போ ஒரு வெளிப்பாடு. இதுல ஒரு தேவ பிள்ளை பேசுகிற பேச்சு அவர் யார் என்று வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா ஆமென் சொல்லுங்க. உன் பேச்சு, உன் வாயில இருந்து கெட்ட வார்த்தையா வந்தா நீ தேவ பிள்ளையா? உங்க வாயில இருந்து கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன பேசுறோமோ அது நம்முடைய பேக்ரவுண்ட் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். நீங்க இப்படி சொல்லுவேன் இந்த வசனத்தை, நீங்க யார் என்று அறிந்தால் உங்க பேச்சில் மாற்றம் வரும். நீங்கள் யார் என்று அறிந்தால் உங்க பேச்சில் மாற்றம் வரும். புரியுதா புரியலையா? தூங்குறவெல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க. வாழ்க்கையில செம்ம விழிப்பு. உற்சாகமா இருக்கலாம் அலையில சொல்லுங்க. பாடியில சிரிப்பு காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாடியில போராடி இன்னைக்கு பிடிச்சாச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அண்ணனுக்காக அருள்மேரி அவங்க துணைவியருக்காக கைகளை தட்டுங்க. புதிதாய் வந்த எல்லாருக்காக வெல்கம். கூத்தலூர் ஐயா வந்திருக்கிறார் இன்னைக்கு. நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோவிலூர் ஐயாவை காணோம். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். நேற்றே 1 மணி ரிமைண்டர் பண்ணியிருக்கணும். சரி, சந்தோஷம். நல்ல கவனிங்க. இந்த முதல் பாயிண்ட், நீங்க யார் என்று அறிந்துட்டா முதல்ல மாற்றம் எதுல வரும் சொல்லுங்க. அதனாலதான் பரிசுத்தாவின் ஊட்டப்பட்ட பொழுது காலை பிடிக்கல, கையை பிடிக்கல. நம்ம எல்லாம் ஆவியில நரம்பு கையை தட்டுறோம், தப்பு இல்லை. கையை தட்டுறோம், அப்புறம் காலில் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுறோம் ஸ்ப்ரிங் மாதிரி. அதுக்கு மேலே முடிஞ்சா உருடுறோம். எல்லாமே செய்யுங்க. ஆனால் இந்த மேனுஃபேக்சர், இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குல்ல, இதெல்லாம் நம்பி ஆண்டவர் ஏமாற மாட்டார். வராம சொல்லுவோம். ஆவியானவர் வந்த உடனே முதல்ல அவர் நாவை தான் பிடித்தார். ஆமாவா இல்லையா? நெருப்பு போல நாவில் என்ன செஞ்சது? நாவை. ஏன் நாவை பிடிச்சாரு? யாக்கோபு 3 சொல்லுது, ஒருவன் சொல் தவறாதவனால் அவன் பூரண புருஷன். இங்க நம்ம எத்தனை பேர் பூரண புருஷன் பூரண புருஷிகளா இருக்கிறோம்? அவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. என்னையும் சேர்த்துதான். ஒருத்தன் சொல் தவறானவனானால் அவன் பூரண புருஷன். யாக்கோபு 3 சொல்லுதா சொல்லலையா? அல்லேலூயா. நாவு. ஆண்டவர் முதல்ல அங்கேதான் கை வச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சில விசுவாசிகள், சில தேவ பிள்ளைகள் பேச்ச கேட்டாலே எனக்கு ஒன்று தெரியுது, ரட்சிப்பின் வாடையே அதில் கிடையாது. ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய பேச்சு நம்முடைய பதவியின் வாடையை வெளிப்படுத்தும். ஒரு ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுறாருன்னா அதில் அவர் பேச்சிலே தெரியும் அவருடைய அதிகாரம், தோரணை எல்லாமே அந்த பேச்சில் வாடை இருக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம ஒரு தேவப்பிள்ளை பேசும்போது அதுல என்ன வாடை அடிக்கணும்? என்ன வாடை அடிக்கணும்? கிறிஸ்துவின் வாசனை, ரட்சிப்பின் வாடை அடிக்கணுமா இல்லையா? அடிக்கணுமா அடிக்கலையா? நீங்க பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேளுங்க. ரட்சிப்பின் வாடை இருக்குதா? வீட்டுக்காரரை போடா வாடா போட்டாங்கண்ணா, அவனை இவனை, நீ எல்லாம் மனுஷனாடா, நீ எல்லாம் ஒரு முளை கயிறு இல்லையா தூக்கு போட்டு சாகுறதுக்கு உனக்கு கயிறு இல்லை, வேணா நான் ஒரு 50 ரூபா தரேன் வாங்கிச்சா? என்ன விசுவாசி, என்ன தவப்பில்ல? ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவனு மனையை போட்டு போடி வாடிடா, அவங்க ஆத்தால இழுத்து, அவங்க அம்மா ஆத்தா ஒன்று தான், 2 இழுத்து, அப்பாவை இழுத்து, தங்கச்சியை இழுத்து, தம்பியை இழுத்து, இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு மனைவியை திட்டனா மனைவியை திட்டுங்க. நீ சரியில்லை, சோம்பேறி, மந்தினியா இருக்க அப்படின்னு திட்ட நான் சொல்லி கொடுக்கல.
மனைவி தப்பு பண்ணா அதை திட்டுங்க, உரிமை உங்களுக்கு உண்டு. ஆமென் சொல்லுவோம். அப்போ மனைவி விட்டுட்டு அவங்க ஆத்தா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் தம்பி, அப்புறம் அந்த ஆத்தா என்மை பெண்கள் எப்போதுமே நிலம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும். நிலத்தில் நீங்கள் ஒரு விதையை விதைச்சா அது 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும், ஆனால் கொப்பும் கொலையுமா கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் என்ன லேட்டாக கொடுக்கும்? எல்லாம் அந்த காலம் தான் லேட்டு. இப்போல்லாம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். இங்கே இருங்க, என்னை திட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா நினைச்சாரி, எங்கள் அப்பாவை இழுக்காரி அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன நீ சொல்கிற, என்ன சொல்கிற, உங்கள் ஆத்தா என்ன பெரிய இவ்வளோ, அவ்வளவுதான். இங்கே எரிமலை நினச்சிங்க அடிச்சு, உங்கள் ஆத்தா பற்றி எனக்கு தெரியாதா, அப்படிதான். அதுவே ஒரு எஸ்ஐ மாதிரி கட்டுற போகும். அப்புறம் கடைசியில் நம்ம 2 வார்த்தை தான் சொன்னோம், ஆனால் 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்கான் நிலம். அதனால தான் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கனி வரணும்னா ஆண்களாகிய நாம் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும். நல்லாமா சொல்லுங்க. அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடா இருக்கிறாய்? 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு இந்த மாதிரி விதையை விதைச்சா நல்ல கனி கிடைக்கும். அல்லேலூயா. சாப்பிடலையா? நல்ல கடைடி, நல்ல கடை, 3 நாளைக்கு வேணா கடை. ஆமென் சொல்லுவோம். நீ சாப்பிட்டா சாப்பிடலாம், இல்லை சமைக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்குது 10 ரூபா ஹோட்டலு, இல்லைன்னா 5000 ஹோட்டலு, இல்லைன்னா உடையப்பா, உடையமை தாய், எல்லாமே இருக்கு. தாய், நீ என்ன தாய்? அங்கேயே உடையமை தாய் இருக்குது. ஆமாம். எத்தனை நாள் ஹோட்டலில் சாப்பிட முடியும்? எவ்வளோ காலம் சாப்பிட முடியும்? துட்டு இருக்கிறவரை. அப்புறம் என்ன செய்யணும்? துட்டு இருக்கிறவரை, இன்னொன்று நடந்து போகிறவரை, பலன் இருக்கிறவரை. அப்புறம் என்ன செய்ய முடியும்? மனைவி தானே செய்யணும். இதெல்லாம் வேணாங்க, இந்த விஷ பரீட்சையெல்லாம் மனைவிட்டு வைக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அவள் 60 வயசுக்கு மேலே வச்சு செஞ்சிருவா. நம்ம எங்கேயும் 60 வயசுக்கு மேலே போக முடியாது. காப்பி தண்ணி அந்த அம்மாட்ட தான் கேட்கணும். அமுதா ஒரு வர காப்பி கொடு அப்படின்னு யார்கிட்ட தான் கேட்கணும். வச்சு செஞ்சிருவாங்க. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேணாம், இந்த விஷ பரீட்சைக்கெல்லாம் நம்ம ஆண்கள் சங்கம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த மாதிரி விஷ பரீட்சைக்கு நான் போக மாட்டேன். அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய பேச்சு நம்மளை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு 3 பேர் பேச்சை உங்களுக்கு முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். 3 பேர் உங்களுக்கு முன்பாக எப்படி பேசினார்கள்னு நிறுத்த விரும்புகிறேன். அவங்களோட உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து திருத்திக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோம். முதலாவதாக நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வேகமாக வாசிக்கிறேன். நமக்கு நேரம் இல்லை. நான் ஒரு 10:50 முடிச்சுட்டு வெப்பவங்களை போன திருவிருந்து. அல்லேலூயா. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமாய் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதே. நல்லா அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். அடுத்து அதற்கு ஏலி சமாதானத்துடன் போது. இது ஒரு ஏலிக்கும் அன்னாளுக்கும் நடந்த ஒரு உரையாடலை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. அந்நாட்களில் இந்நாட்களில் இருக்கு. அந்நாட்களில் பெண்களும் குடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. குடிச்சது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதை ஏலி பார்த்திருக்கிறார். ஏலி அப்போதைக்கு சும்மா சொல்லல, ஏலி திடீர்னு சொல்லல. இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்திருக்கிறாரு. அதனால அவர் குடிச்சபடி இப்படி உளறதையும் பார்த்ததுனால இப்ப ஏலி என்ன சொல்றாருன்னா, ஏன் இப்படி குடிச்சு உளறிட்டு இருக்கிற? அல்லேலூயா. உதடு மட்டும் அசையுது, உன் குடியை உன்னை விட்டு. யாருங்க அண்ணா? உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். சொல்லுங்க. நொறுக்கப்பட்ட அன்னாள், மனமடிவாக்கப்பட்ட அன்னாள், தேவையோடு இருக்கிற. இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா இது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் பின்னால சொல்லுங்க. உடைக்கப்பட்ட அன்னாள், நொறுக்கப்பட்ட அன்னாள்,
மனமடிவாக்கப்பட்ட அந்நாள், தேவையோடு இருக்கிற அந்நாள், முற்றிலும் தேவனையே நம்பி இருக்கிற அந்நாள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்நாளை பார்த்துதான் ஏலி சொல்றாரு, உன் குடிய உணவிட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்நாளுக்கு எப்படி இருந்திருக்கும், இது அவளுக்கு எவ்வளவு மன துயரத்தை உண்டாக்கி இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஈட்டிய போல எப்படி குத்தி இருக்கும்? குத்தி இருக்குமா? சத்தமத்தில் குத்தி இருக்குமா? குத்தி இருக்காதா? எல்லாரும் வாயத்தை குத்தி இருக்குமா? குத்தி இருக்காதா? அவளுக்கு எவ்வளவு கண்ணீரை வரவழைச்சிருக்கும். வச்சிருக்குமா? வச்சிருக்காதா? நீங்க எல்லாம் தலையை இப்படி அசைத்தது அந்த மூணுக்கும் ஆமா ஆமான்ட்டு இல்லை. நான் சொல்றேன், எதுவுமே அசைக்கல அவளை. இது எதுவுமே அவளை என்ன செய்யல, அசைக்கவில்லை. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர், நொறுக்கப்பட்டு போய் வந்த அந்த அம்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன இப்படி குடிச்சு வெறிச்சிருக்கன்னு சொல்றாரு, அது எப்படி அசைக்காம இருக்கும்? அசைச்சிருந்தா அண்ணாளுடைய ரியாக்ஷன் இப்படி வந்திருக்காது. ஹலோ ஹலோ, ஆமென் சொல்லுங்க. ஈட்டி போல பாஞ்சிருந்தா என்னைக்குமே கவனிங்க, ஆமென், உள்ள ஒன்று காரியம் பாஞ்சிருச்சுன்னா வெளியே ரியாக்ஷன் அப்படி தான் வரும். அதில் ஒன்றும் காரியமே இல்லை. அல்லேலூயா. ஓங்கி ஒருத்தவன் கன்னத்தில் அறைந்தால் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எனக்கு நேரம் இல்லை, டக்குன்னு சொல்லுங்க. கோவம் வருமா? வருமா வராதா? ஐயா எந்திரிச்சே நடக்க முடியாட்டினாலும் கீழே இருக்க கல்லை தூக்கிட்டாது நினைச்சுவோம், எரியுமா எரிய மாட்டோமா? குறைந்தபட்ச எதிர்ப்பையாவது வெளிப்படுத்த மாட்டாமா? ஆனா இந்த அம்மா வெளிப்படுத்தவில்லை. இதான் கவனிங்க. நம்ம சொல்றோம், உடைக்கப்பட்டு வந்தேன், நொறுக்கப்பட்டு வந்தேன், மனமடியா வந்தேன். ஆமென், ரைட்டு, உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஏலி யாரு? ஆசாரியன். அன்னாள் யாரு? சாதாரண ஒரு விசுவாசி. அல்லேலூயா. ஏலி தப்பா, அவர் பேசுனது தப்பா ரைட்டா? அது தப்பு தான். தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? ஏலி பேசுனது தப்பா ரைட்டா? தப்பு தான். ஆனால் அன்னாள் ஏலி பேசுனதுக்கு கரெக்டா ரியாக்ஷன் கொடுத்தாலா? எப்படி கொடுத்தா? சொல்ல பாருங்க, அவ இருதயம் பாதிக்கப்படலை. ஏன் அப்படின்னா, அன்னாள் தான் யார் என்பதை அறிந்திருந்தால், ஏலியையும் அவர் யார் என்பதை அறிந்திருந்தாள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அன்னாலும் தான் யார் என்பதை அறிந்திருந்தால், பாஸ்டர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்படிதான் சொல்ல. அப்படி அல்ல என் ஆண்டவனே. என்ன அருமை! அன்னாளே வாழ்க. இப்படி ஒரு அன்னாள் சபையில் எழும்புவார்களாக. ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த மாதிரி பேசின பேச்சுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஏயா, ஒரு விசுவாசி நிலைமையை நன்றாய் பைபிள்ல இருந்து வசனம் சொல்லலாமா? ஒரு விசுவாசி நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ளும் பைபிளை போட்டிருக்கு. ஒரு பாஸ்டர் விசுவாசி நிலைமை தெரியல, அவ கதறி அழுது கண்ணீர் வடிச்சு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா. நீ குடிச்சிருக்க, வெறிச்சிருக்க, சாராயம் குடிச்சிருக்கேன்னு சொல்ற. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அல்லேலூயா. நீ எல்லாம் பாஸ்டரா? இனி உன் சபைக்கு நான் நினைச்ச மாட்டேன், வரமாட்டேன். அல்லேலூயா. இந்த சபத்தை இங்கே எப்படி நிறுத்துறேன், கிளம்புறேன்னா கடவுள் ஒருத்தர் இருப்பான்னா உன் தலையில கல்லை வச்சு அடிக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். மண்டையை உடைக்கட்டும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பா. ஆனால் அண்ணாலே நீ வாழ்க, புண்ணியவதியே, ஓ இருதயம் பாதிக்கப்படவில்லை. அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ, என்ன தாழ்மை. இந்த பேச்சு, நம்ம பேச்சு இப்படி மாறணும். நம்ம கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு இப்படி வந்திருக்கும் போது எங்கேயாவது வார்த்தை ஏலி மாதிரி யாராவது பேசினாலும் நம்ம பேச்சு ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கணும். சரியா? என்ன லிரேஜா, என்ன யோசனை? ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் நீங்க யார் என்பதை கண்டுபிடித்ததின் வெளியரங்கமான அடையாளம். அல்லேலூயா. அதிகாரிகள் பைபிள் சொல்லுது, அவர்கள் முரட்டு குணமுள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், ஆகிலும் நீ அவர்களுடைய சொல் கேட்டு கீழ்ப்படிந்து அவங்களை கனப்படுத்தி தான் இருக்கணும். இப்படிதான் நீ பேசணும். இதுதான் நீங்க யார் என்பதை அறிந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துக்கே வர்றீங்க, யாராவது ஒன்று கேட்குறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆலயத்துக்கு வர்றேன், இங்கே இருக்க விசுவாசி என்னென்ன கேட்குது, இதெல்லாம் சபையாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆமான்னு சொல்லுவோம். முதல்ல சபையினா என்னென்னு உங்களுக்கு அறிந்திருக்கணும். ஊழியக்காரனா யாருன்னு அறிந்திருக்கணும். இங்கே இருக்க விசுவாசிகள் யார் என்பதை அறிந்திருக்கணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலாக தேவன் யார் என்பதை நிச்சயித்திருக்கணும், நிச்சயமா அறிந்திருக்கணும். இப்படி அறிந்திருந்தால் உங்க பிரதிபலிப்பு ரியாக்ஷன்லாம் இப்படி தான் இருக்கும். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறாங்க, ரைட். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், அதிசயம் செய்திடுவார். நீ அளவும் தேவையில்லை, கலங்கிட தேவையில்லை. எல்லை மீறும் செயல்களை, தொல்லை தருகின்ற நபர்களை அவரே பார்த்துக் கொள்வார். நீ போராட தேவையில்லை. ஆனா நம்ம போராடுறோம். ஆமென் சொல்லுவோம். நமக்கு ஒரே ஒரு இடத்துல தான் போராட்டம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அவளோட போராட்டம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. முழங்கால் போட்டு அந்த ஆவியை மடங்கடித்தால், அந்த ஆவியை முறித்தால் இங்கே சரியாய். அல்லேலூயா. கார்த்திக் அம்மாள் ஐயா வந்து காலேஜில் படிக்கும்போது வந்து வீட்டுக்கு வரும்போது பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவாரான். பாட்டில் வாங்கிட்டு மேலே மாடியில் போய் குடிக்க போயிடுவாரான். போகும்போது, அம்மா கறி வறுத்துடுவாம்மா. என்ன வறுத்துடுவா? கறி எடுத்துட்டு மேலே கொண்டு வாமா. எந்த பெத்ததாயி அதனால் இது சொல்கிறதுனால எவனுக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னு நினச்சிடக்கூடாது. அதுவும் கவனமாக பேச வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அந்த அம்மா கறி எடுத்து கொண்டு கொடுத்துருக்கு. அப்புறம் அவர் காலப்போக்கில் கத்தை தொட்டார், ரட்சித்தார். அதுக்கு பின்னால் அந்த அம்மாட்ட அவர் கேட்டாராம், ஏமா எப்படி நான் குடிக்க போகும்போது கறி வறுத்துருவான்னு சொல்லுவோம், எந்த எதிர்ப்பும் காட்டாமல் எந்த இதுவும் போட்டாமல் எப்படி கறி வறுத்தந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த அம்மா சொல்லிட்டாண்டே, நீ எங்கடா போவ, நான் உனக்காக முழங்கால நின்றேன். என் முழங்கால மீறி நீ எங்கேயுமே. முழங்கால் ஜெயிச்சிச்சா, குடி ஜெயிச்சிச்சா? பிள்ளை ஒரு தப்பு பண்ணா முழங்கால நில்லுங்க, புருஷன் தப்பு பண்ணா முழங்கால நில்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை விட்டு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் சண்டையை போராட, அவன் கரண்டியை கம்பு எடுக்க, நீ கரண்டியை எடுக்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோம். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். அதனால் அப்பா தவறே கண்டிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. வீட்டில் தவறு நடந்தால், பிள்ளை தவறு பண்ணால் கண்டிக்க வேண்டும். அது வேதத்தின் நியமன உண்மை. அதுக்கு மேலே காரியம் போகும்போது முழங்கால நாம் நிற்கணும். அல்லேலூயா. இந்த அம்மாவை, இந்த அண்ணாள் அம்மா பாராட்டலாமா, பாராட்டக்கூடாதா? எப்படி பேசுனுச்சு அந்த அம்மா? அப்படியல்ல, உங்கள் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தை வருமா? அப்படியல்ல ஆண்டவனே, அப்படியல்ல ஆண்டவனே, இப்படி வருமா? எத்தனை பேருக்கு வரும்? ஈட்டி மாதிரி குத்துற ஒரு ஆளை பார்த்து அப்படியல்ல என் ஆண்டவனே வருமா? வரணும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் வரும், தேவன் யாருன்னு தெரிஞ்சால் வரும். ஒரு ஆமென் சொல்லுவோம். இதாங்க நான் சொன்னல, பேச்சு மாறும். அம்மாவா இல்லையா? பேச்சு மாறச்சா மாறலையா? அல்லேலூயா. அந்த அம்மா பதறியும் பேசலை, பதட்டமாகவும் பேசலை, தேவ பக்தியை பயபக்தியை இழக்கலை, பேச்சல இழந்துச்சா அந்த அம்மா? அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம் போவோம். ரூத்து முதல் பாயிண்டில் ரெண்டாவது விஷயம். ரூத்து 2ஆம் அதிகாரம் 6-10. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். போவாஸ் வந்து அந்த பொறுப்பை கண்காணிட்டே பேசுறார். அவர் சொன்ன பதில தான் இப்ப கேட்டான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, போவாசனுடைய பேச்சு ஸ்டைல பாருங்க, மகளே கே, எல்லாரும் சொல்லுங்க மகளே, சொல்லுங்க மகளே. யார் அந்த ரூத்து? மோவாபிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட இனம், ரெஸ்பெக்டே கொடுக்க கூடாத ஒரு இனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தன் தகப்பனால் உற்பத்தியான ஒரு சந்ததி. அல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு கேரக்டர் மோசமுள்ள ஒரு சகோதரி உங்க வீட்டுக்குள்ள வராங்க.
ஊர் உலகத்துக்கே தெரிந்த ஒரு சகோதரின்னு வச்சுக்கோங்க, மகளே அப்படி கூப்பிடுவியா? என்ன நீங்க முடிக்கிற பார்த்தா ஒரு மாதிரி ஆழமா வசனத்தை கேட்குறீங்க. மகளே அப்படி கூப்பிடுவீங்களா? அந்த அந்த சகோதரி பார்த்து, அக்கா வாங்க வாங்க உள்ள உங்க வீட்டுக்கு வாங்க, சோபாவில் உட்காருங்க, டீ போடுற இருங்க அப்படி சொல்லுவீங்களா? யோசிங்க. யாராவது சொல்லுவோமா? ஆனா போவாசனுடைய அந்த 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 இதை பாருங்க, பொறுக்கி கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே அடுத்து போடு அவர்கள் அறுப்பதற்கு வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு. இந்த வசனத்திலிருந்து என்ன அர்த்தம்? அந்நிய சிறிய யாரா இருந்தாலும் அந்த நாட்களை தொட்டிருக்காங்க. ஆமா இல்லையா? இல்லைன்னா போவாசிய இந்த சென்டென்ஸை பயன்படுத்தணும். ஒருவரும் உன்னை வேலைக்காரருக்கு நான் என்ன இருக்கிறேன், உனக்கு தாக எடுத்தா தண்ணீர் அன்றைக்கு என்ன செய்யு. சமாரேஸ்வரி என்ன சொன்னா, நீர் யூதனா இருக்க தண்ணி என்கிட்ட வந்து கேட்கலாமா? யூதர்களுடைய ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்குது. தண்ணி போய் யாரு வீட்டிலையும் இனிச்சக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, சமாரியா பட்டணத்து வழியா போனா இன்னொரு ஊருக்கு போறதுக்கு அப்ப அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான். ஆனா சமாரியா பட்டணத்து வழியா யூதர்கள் போக மாட்டார்கள். அந்த ஊரை பைபாஸ் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகட்டும் சுத்திப்போ, அவ்வளவு வெறி கொண்டவர்கள் யூதர்கள். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க ஐயா சொல்றாரு, தண்ணீர் குடங்களுக்கு போய் வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வருகிறதை குடிக்கலாம் என்றான். அடுத்து உடனே தம்மா சொல்றேன், அடுத்து இருக்கா. அப்பொழுது அவள் மோங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாரா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலும் உடைய கண்களில் தயவு கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். போவாசுடைய பேச்சை பார்த்தீங்களா? ராமன் சொல்லுங்க. சரி, அங்கே பார்த்தது போது இங்கே பாருங்க. போவாசுடைய பேச்சை பார்த்தீங்களா? ஒரு அற்பமான ஒரு சகோதரி, ஆமென், சபிக்கப்பட்ட இனம், எந்த கணத்துக்கும் உரிய பாத்திரம் கிடையாது. ஆனால் இவ்வளவு தூரம் கனப்படுத்தி பேசினதுக்கு காரணம், போவாஸ் ரூத்தை பின்னணியை மாமியாருக்கு செய்ததை அவன் அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பேசணும். ஆமென் சொல்லுவோம். உலகத்தில் அற்பமாக நினைக்கப்பட்ட நிறைய பாத்திரங்கள் இருக்கு. அவங்கள மதிப்பு கொடுத்து பேசணும், நல்ல பாசமாக பேசணும். அப்போதான் நீங்கள் யார் என்பதை அறிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். எல்லாரையும் சைட்டு மீடியா ஒரே மாதிரி பேசக்கூடாது. அதிகாரினா அதிகாரிக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுமோ அப்படி பேசணும். மூப்பர்கள்லாம் ஒரு சபையில் ஒரு ஆண்டவர் பொறுப்படுத்திருக்கிறார், அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு தேவ பிள்ளைங்கன்னா நீங்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கீங்க, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பேச்சில் நிதானம் இருக்கணும். அல்லேலூயா. அன்பு இருக்கணும், மனதுருக்கம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், பச்சை இருக்கணும். ஆமென். எங்கள் மனைவியே பச்சைமாக பேசுறது இல்லையே. சாப்பிட்டியான்னு நிறைய பேர் ரிப்போர்ட் வருது. சாப்பிட்டியான்னு ஒரு கேட்டதே இல்லை. குழம்பு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அல்லேலூயா. 20 வருஷமாக பொங்கி போகிறேன், ஒரு வார்த்தை குட், எக்ஸலன்ட், சூப்பர் சொன்னதே கிடையாது. கோழி தவிட்ட விழுங்குற மாதிரி சக்குன்னு விழுங்கி போட்டு அல்லேலூயான்னு ஓடிடுது. அந்த சென்டென்ஸ் பாருங்க, ஓடிடுது. அக்ரிநெக் ஆடு மாடு, ஏன்னா நம்ம நடந்து கொள்வது அப்படி இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஓடிடுது. அல்லேலூயா. சொல்லணும், நீங்கள் தாங்க நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப முக்கியம். போன வாரம் சொல்ல சொன்ன சொன்னியலா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சொல்லியலா? ஆண்டவனே, பிரான்சபா ஜெயமேரியம்மா வந்து சொன்னாங்களா, ஆண்டவனே நீங்கள் தான் எனக்கு முக்கியம். அது கனவிலும் நடக்காது. அப்படி சொல்றீங்களா? அல்லேலூயா. சொன்னாங்களா சொல்லலையா? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? ஏன் ஒருத்தரை பாராட்டி பேச முடியலன்னா, நாம் ஒரு நிபந்தனையை எதிர்பார்க்கிறோம், வைக்கிறோம். ஆமென். இவ இப்படி இருந்தா, இதை எதெல்லாம் மாற்றிக்கிட்டா நான் இப்படி இருப்பேன், இவ இப்படி இல்லைன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன். எங்கெங்க பைபிள் சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? உங்கள் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக இப்படி தாங்க கிறிஸ்தவம். ஆனால் நம்ம எப்படின்னா பேசுகிறோம்,
நீ இப்படி இருந்தா தேவகுமாரன், நீங்கள் இப்படி இருந்தால் நான் நேசிப்பேன். என்ன பாஸ்டர் அதை செய்யலை இதை செய்யலை, பாஸ்டர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி பேச முடியும்? அல்லேலூயா. சும்மா ஒரு டெமோவுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இப்படி தானே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்க. நீங்கள் யார், தேவன் யாருன்னு அறிந்திருந்தா உங்கள் பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கும். ஆமாம், அப்படியே போயிட்டே இருக்கட்டும். அவங்கெல்லாம் என்னென்னமோ நமக்கு வெளியே எது வேணாலும் நடக்கட்டும். ஆனால் உள்ள நம்ம அறிந்திருந்தா உள்ள மாறாது, உள்ள கரெக்டாக தான் நடக்கும். சூழ்நிலை நிமித்தம் அன்னால் பாதிக்கப்படவில்லை. சூழ்நிலை நிமித்தம் போவாசுடைய வார்த்தையில் மாற்றம் வரவில்லை. இப்போது மகளை யாருக்கு மகள்னு சொல்லுவா? இங்கே நம்ம லூக்காவில் பார்க்குறோம், மார்க்கில் பார்க்குறோம், மத்தேயில பார்க்குறோம். ஒரு பாவியான திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே எழுந்திரு. என்ன மகனே? அவனே திமிரு பிடிச்சி பாவம் செஞ்சு வாதம் பிடிச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே மகனா, இல்லை மகன் ஆன உடனே பாவம் மன்னிக்கப்பட்டதா? பட்டிமன்றம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ரேஞ்சுக்கு நம்ம வரணுங்க. பிதா சர்க்குனராக இருக்கிற போல நம்மளும் சர்க்குனராக இருக்கணும். அந்த ரேஞ்சுக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுவோம். அவர் யூதாசை கல்லெடுத்து போட்டு கொல்ல போகிறான், நம்மளை காட்டி கொடுக்க போகிறான். ஆமேன். தெரிஞ்சவருக்கே 3 வருஷமாக சோறு போட்டு வளர்த்தார். சோறு போட்டு வளர்த்து அவன் வழியாக கொல்லப்படுறதுக்கு ஆண்டவர் எப்படி பேசினா பாரு. இதெல்லாம் சாத்தியமானதா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் பிரதர், உங்கள் வீட்டில் ஒருத்தர் வளர்க்குறிய, ஒரு 30 வருஷம் கழிச்சு இல்லை 3 வருஷம் கழிச்சு அவன் தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது அம்மிகளை போட்டு கொல்ல போகிறான்னு உங்களுக்கு முன்னாலே திருஷ்டானமா ஞான திருஷ்டிக்காரன் நீங்கள் தெரிஞ்சு போச்சு. மீன் குழம்பு வைக்கும் போது மீன் வறுக்கும் போது அவனுக்கு மீன் வைப்பீங்களா? முட்டை ஆம்லேட் போடும்போது முட்டை ஆம்லேட் அவனுக்கு போடுவீங்களா? ரசத்தை வைப்பீங்களா இல்லை விஷத்தை வைப்பீங்களா? அவன் என்ன கொள்றது? 3 வருஷம் இன்னும் இருக்குது. அவனை இன்னைக்கே நான் காலி பண்ணுறேன். அல்லேலூயா. உண்டவனுக்கு 2 செய்கிறானா? சொல்லுவோமா சொல்லலையா? இது உலகம். கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. நம்ம சொல்லுவோம். அதனால தான் நம்ம இன்னும் கிறிஸ்தவ ரேஞ்சுக்கே இன்னும் வரலன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ ரேஞ்சு அப்படி இல்லை. ஆமென். ஒரு பைபிள் சொல்லுது, அவர் அன்பில் ஒரு மாற்றம் கூட இல்லையாங்க, ஒரு மாற்றம் கூட இல்லை. ஆமென் சொல்லுவோம். நேர சொல்லியிருக்கலாம்ல, உங்களை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லுங்க. நம்மளாம் என்ன சொல்லியிருப்பான்? நம்மளாம் என்னையும் சேர்த்து உங்களை சுதா உன்னை காட்டி கொடுக்க போகிறேன் ஒருத்தன் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லி உன்னை நம்பி உன் பேச்சை அப்படியே அக்செப்ட் பண்ணுற ஒரு 11 பேர் இருக்காங்க. 11 பேரை கூப்பிடுவேன். உங்களை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்ல மாட்டேன். இவன் பேரை சொல்லி இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான். 11 பேரும் சேர்ந்து கொள்ளுங்களா. என்னை காட்டி கொடுக்குறோம்னால அவனை என்ன செய்ய? காலி பண்ணுங்க. நான் இயேசு, நான் கொல்லக்கூடாது, நீங்கள் கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய விசுவாசி டைரெக்டாக செய்கிறதில்ல, இன்டைரக்டாக மூட்டி விட்டுறது. நான் போனால் தப்பு, பாஸ்டர்கிட்ட செய்தி போயிடும், அவர் என்னை பிடிச்சி திட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் பண்ணி விடுங்க. ரசிக்கப்படாத ஆளை ஏவி விட்டுறது. அல்லேலூயா. அது பண்ணிவிடும். கடைசியில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எங்கடா வேறு இருக்குன்னா விசுவாசி. என்ன ஒரு கிறிஸ்தவம்? மாறணுமா வேணாமா? சத்தமாக சொல்லுங்க, மாறணுமா வேணாமா? அவன் என்ன மாறி இருக்கிறிய? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் மாறுவீர்கள். சொல்லுங்க, மாறுவீர்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் மாறுவீர்கள். சொல்லுங்க, மாறுவீர்கள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் என்ன செய்வான்? சாத்தான் தேன் கூடை கொண்டாந்து வச்சாலும், நான் மாமக்கடா தர்றேன் அப்படின்னு சொன்னாலும் மிதிப்பான். மாமனை இல்லை, அந்த செய்கையை. ஆமென். ஹல்லேலூயா. சூப்பரமான நாம சொல்லுவோம். நமக்கு முதல் பாயிண்டில் நேரம் முடிஞ்சு போச்சு. சரி, கத்த நல்லவர். ஆமென். நல்லவரா? நல்லவர் இல்லையா? இப்போ எது வரைன்னு பார்த்தோம்? 2 சாமுவேல் 1:19 27 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசினா அங்கே ஒரு சம்பவம் இருக்கு. 13 வருடம் பரம எதிரியா, ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாம ஆக்கின ஒரு எதிரி, அதாவது சவுல். யுத்தத்தில் மாண்டு போன ஒரு செய்தி. இன்னொன்று, ஒருத்தன் நான் தான் கொன்னேன்னு சொல்றான். எல்லாரும் இருந்து உட்காருங்களேன். 13 வருஷமும் பரம எதிரி. அல்லேலூயா. 17 வயசுல தாவீது அனாய்ட் பண்ணப்பட்டார். 30 வயசுல சமசேஸ்வரருக்கு ராஜா ஆனார். இடையில இருக்க 13 வருஷம் துரத்துன்னு தொத்துனாருங்க. அப்போ ஒரு செய்தி வருது, சவுல் செத்து போனான். சவுல். இன்னொன்று, ஒருத்தர் வந்து சொல்றான், நான் தான் அவனை
நம்ம என்ன சொல்லுவோம்? வெல் டன் மை டியர் சன், உனக்கு என் ராணுவத்தில் ப்ரொமோஷன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. பரம இறுதியை நீ போட்டல, நல்லது, வா உன்னை சேர்த்துக்கிறேன். இப்படி தான் நம்ம உலகம் பேசுகிறோம். ஆனால் தாவீது அப்படியே பேசினாரு. அந்த வசனமில் வாட்சி பாருங்க. எல்லாரும் விருந்து கொண்டாடுவோம் அப்படி சொல்லியிருக்கேனா, ஆனால் அவர் புலம்பல் பாடுறாரு. ஆமாவா இல்லையா? என்ன அருமையான பேச்சு. நம்ம மாறணுமா வேணாமா? இனிமேல் மாறியெல்லாம் மாற மாட்டியலா? எங்க உங்களுக்கு தெரியாதுங்க, நான் குடும்பத்தில் படுற பாடு கஷ்டம். புருஷன் இப்படி இம்சை பண்ணுறாரு, இங்கிட்ட மாமியா திட்டுறாங்க, அவர் மருமக பாடாப்படுத்துது, கஞ்சி தான் ஆக்கி கொடுக்குது, அதுக்கே பாடு. பிராமன் சொல்லுங்க. பிள்ளைகள் சொல்லவே தேவையில்லை. இவ்வளோ மத்தியிலே நான் இருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்தால் நீங்களும் போட்டு என்னை பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம யாருன்னு தெரிஞ்சா இதெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கலாம். சொல்லுங்க, ஈஸியாக ஜெயிக்கலாம். சத்தமாக சொல்லுங்க, ஈஸியாக ஜெயிக்கலாம். அல்லேலூயா. பேச்சு மாறும். ரெண்டாவது, நீங்க யாருன்னு தெரிந்தால், அப்போஸ்தலர் 9:4-5, உங்க சிந்தையில் பெரிய மாற்றம் வரும். அப்போஸ்தலர் 9:4-5, நீங்க யார் என்பதை உணர்ந்தால், ஆமென். சவுல் தேவன் யார் என்பதை உணர்ந்ததுனால, தேவன் அங்கே தொட்டதுனால, தேவன் யாரு நான் யாரு அப்படின்னு சவுலுக்கு தெரிந்ததுனால மிகப்பெரிய மாற்றம். அழிக்க தேடின விசுவாசத்தை காப்பாற்ற நாடினான். அல்லேலூயா. அழிக்க தேடின கிறிஸ்தவத்தை, அழிக்க தேடின அந்த இயேசுவின் பிள்ளைகளை அவன் காப்பாற்றும்படி மாத்திரமல்ல, இயேசுவை கிறிஸ்து என்று திருஸ்தாந்தப்படுத்தினான். சிந்தையில் மாற்றம் வந்துச்சா? மாற்றம் வந்துச்சா? மாற்றம் இல்லையா? இதான் முக்கியம். ஆமாம். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டா, ஏசு யாருன்னு தெரிஞ்ச சிந்தையில் மாற்றம் வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதையுமே எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க, தலையில் இருக்க எடுத்து போடுங்க, கழுத்தில் இருக்க எடுத்து போடுங்க, நெற்றியில் இருக்க எடுத்து போடுங்க சொல்லவே தேவையில்லை. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போய்விடும். உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்ட்ட, கல்யாணத்துக்கு பின்னால் 3 வருஷமாக நான் மல்லிகைப்பூ வீட்டில் வச்சுருந்தேன், 5 வருஷமாக வச்சுருந்தேன், 6 வருஷமாக வச்சுருந்தேன், இன்றைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் ஏதாவது மல்லிகைப்பூ எடுங்க அப்படி இப்படின்னு சொன்னோமா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் விட்டுட்டீங்களா விடலையா? விட்டுட்டீங்களா விடலையா? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எதுவும் சொல்றதில்லை. அவர்கள் யார், தேவன் யாருன்னு தெரிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் மாறுகிறது. உள்ளே பாத்திரம் சுத்தமாயிட்டா வெளியே பாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகும். நம்ம வெளியே அதை சுத்தம் பண்ண விரும்புகிறோம், அது முக்கியம் இல்லை. உள்ள சுத்தம் பண்ணிட்டா வெளியே ஆட்டோமேட்டிக்காக மாறும். வெளியே சுத்தம் பண்ணால் உள்ள, அதான் பரிசரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீங்க, உள்ள என்ன இருக்குது? உள்ள துர்நாட்டம், எலும்பு, தசைகள், அப்படியே அசிங்கம், அப்படியே நிற்க முடியாது, அப்படி இருக்குது. ஆனால் வெளியே அழகா, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. ஒரு ஊழியர் சொல்றாரு, அந்த ஊழியர்கிட்ட ஒரு வாலிபர் பேசுறாரு, ஐயா நீங்கள் இந்த காரியம் செஞ்ச தப்பு. டேய், யார்கிட்ட பேசியிருக்க? அவன்கிட்ட எத்தனை கோடி சர்ச்சு, எவ்வளோ கோடியில் இருக்கு? அவன் சொல்கிறான் 1.5 கோடி. எனக்கு 5 கோடி, எனக்கு எல்லாரையும் தெரியும். உள்ள தூக்கி வைக்கிறானே இல்லையா பாரு. என்ன மாற்றம், என்ன மாற்றம். ஒரு வாலிப பையன் பேசுகிறான், ஒரு மிகப்பெரிய ஊழியர். அவன் சொல்லுவோம், ஒன்று எனக்கு இன்ஸ்பெக்டர் தெரியும், அவரை தெரியும், உள்ள தூக்கி வைக்கிறேன். இதா கிறிஸ்தவம்? அல்லேலூயா. உள்ள தூக்கி வச்சா ஊழியத்துக்கு அங்கே ஆண்டவர் அழைச்சாரு? சொல்லுங்க. அவன் அறியாமல் பேசின தம்பி, ஒருவேளை நான் என் பகுதியில் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்க, இனி மாற்றிக்கிறேன், சென்டென்ஸ் முடியுது. 10 நிமிஷமாக அந்த யூடியூப்பில் ஓடிட்டு இருக்கு. உலகத்தை அத்தனை பேர் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டாங்களா? அல்லேலூயா. என்னங்க யாரும் ஒன்று தெரியுங்க, நம்ம சபை மக்கள் இந்த அங்கிட்டு இங்கிட்டலாம் பார்த்து யூடியூப்லாம் பார்த்து கெட்டு போகக்கூடாது. ஒரு போதனையை கேட்டு உருப்படியாக வாழணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், எங்கே ஓடுறேன்லாம் எனக்கு தெரியாமல் ஓடக்கூடாது. எங்கே ஓடினாலும் என்று சொல்லிட்டு தான் ஓடணும். ஏன்னா எந்த புல்லில் மேயணும்னு மேய்ப்பனுக்கு தான் தெரியும். என்ன ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யூடியூப்பில் கண்டது கழியதையும் பார்த்து நீங்கள் மைண்டை கரைப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே கொடுக்குற போதனையை கேட்டு வாழ்ந்தாவே நீங்கள் பல்லவத்துக்கு போயிடலாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்.
யூடியூப்பில் பார்த்தா ஒருத்தர் அந்நிய பாஷை கற்றுக் கொடுக்குறாரு. அந்நிய பாஷை பேசி அது பயிற்சி எடுக்கிறதாம். எங்கள் அந்நிய பாஷை பயிற்சி எடுக்கணும் எங்கேயாவது பைபிள் இருக்குதாங்க? ஆமே, இதுக்கெல்லாம் போகாது, இதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமே, உங்களுக்கு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை கொடுத்துருந்தா கொடுத்த அந்த வரத்தை வீட்டுக்குள்ளே நல்லா ஜெபம் பண்ணி ஜெபத்தில் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். தயவு செய்து உங்கள் சிந்தையில் மாற்றம் வரணும். மாற்றம் வரணும்னு கண்டிஷன் இல்லை. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதை தான் சொல்கிறேன். த மெயின், நீங்கள் யாருன்னு தெரிந்தால் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே ரெவடியாக இருந்தீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரெவடியாக இருந்திருக்கீங்க. அப்போ எந்த உலகத்தோட அதிக கம்யூனிகேஷன் இருக்கும்? ரெவடிகள் உலகத்தோட கம்யூனிகேஷன் இருக்கும். ரைட்டா? இப்போ அதிலிருந்து நீங்கள் மாறிட்டீங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இன்ஸ்பெக்டர், காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் தமிழ் என்ன தானே, ஆய்வாளர் வேலை கிடைச்சிருச்சு. இப்போ இவர் கிடைச்ச உடனே இந்த தான் யார் என்பதை தெரிஞ்சுது. இப்போ ரெவடிகள் உலகத்தோட கான்டாக்ட் வச்சு கம்யூனிகேஷன் வச்சு கொள்ளடிச்சிட்டு இருப்பாரா இல்லை கொள்ளடிக்கிறவங்கள பிடிப்பாரா? இது மாதிரி தாங்க, இதான் மாற்றம் வருது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சா அந்த உலகத்தை நான் போக மாட்டேன். எல்லாம் எழுந்திரிச்சுனுப்போம்மா, ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதல்ல பேச்சில் ஒரு மாற்றம் வரும். ரெண்டாவது சிந்தையில் ஒரு மாற்றம் வரும். வருமா வராதா? மூணாவது நம்முடைய செய்கை. 1 ராஜாக்கள் 18:13 உபதியா சொல்றார். ஆமென். தானியேல் 3:16-17 சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நேபாத் நேச்சரே, நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும். நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். யாருன்னு தெரிஞ்சா செய்க சூப்பரா ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓபதியா 100 தீர்க்கதரிசிகள் 50 தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் ஏசபேல் கண்ணுக்கு பார்வைக்கு விலக்கி சாப்பாடு போட்டு அந்த 3 வருஷம் பாதுகாத்து வைத்தார். ஏன்? அவருக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. கடைசி ஒன்று சொல்ல முடிகிறேன். பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஒருவேளை நம்பிக்கை குலைக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? நீங்க கர்த்தரை நம்பி இருக்கணும்னா நீங்க யாரு, தேவன் யாருன்னு தெரியணும். கை வைத்து சொல்லுங்க, நல்ல பிதாவே. எல்லாரும் கை வைத்து ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா, ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் யார் என்பதை என் கண்களை திறந்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. தேவன் யார் என்பதை எங்களுக்கு வேதத்தில் படிக்கும் போது வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. யார்? நான் யாரு? ஆமென். சவுல்ட்ட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார்? நீ உதைக்கிற, நீ உபத்திரப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அதிர்ந்து போய் அதிர்ச்சியாகி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தமஸ்கு போங்க சொல்லப்படும். ஆண்டவர் சொல்லிட்டார். இது ரெண்டும் பவுலுக்கு தெரிஞ்சதுனால அவர் சாகுற வரைக்கும் அசைக்கப்படவே இல்லை, அசைக்கப்படவே இல்லை. பின்மாற்றங்கிறது சவுல் வாழ்க்கையில வந்ததே இல்லை. பேதுரு வாழ்க்கையில வந்தது, ஆனா சவுல் வாழ்க்கையில வரல. தோமா வாழ்க்கையில வந்தது, ஆனா பவுல் வாழ்க்கையில வரல. ஏன்? அவருக்கு தெளிவா 2 காரியம் தெரிஞ்சு, நான் யாரு, தேவன் யாரு. கையை வைத்து சொல்லுங்க, நான் யாரு, தேவன் யாரு என்பதை தெளிவாய் தெரிந்தபடியினால். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கடைசி வரை பின்மாற்றம் என்பது வல்ல. பிரியமான மக்களே, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். இந்த செய்திக்காக நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆமென். தாசனை இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவார்கள். அதை தொடர்ந்து அறிவிப்புகள், காணிக்கை பதிலாம் இருக்கும், பாஸ்டர்மா நடத்துவாங்க. நான் வெப்பங்குளத்துலேருந்து போன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம்.